உங்கள் அபிமான தங்கமயில் இப்போது முகப்பேர் வெஸ்ட் மற்றும் புரசைவாக்கத்தில் ஆகஸ்ட் 23 ஞாயிற்றுக்கிழமை அன்று கிராண்ட் ஓபனிங். சக்தியுடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி திங்கட்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்று கருட பஞ்சமி மற்றும் நாக பஞ்சமி. இன்றைய நல்ல நேரம் காலை 6:15 மணி முதல் 7:15 மணி வரையிலும் மற்றும் மாலை 3:15 மணி முதல் 4:15 மணி வரையிலும். இன்றைய நட்சத்திரங்கள் காலை 7:43 மணி வரையிலும் ஹஸ்தம், அதற்கு பின்பு சித்திரை. இன்றைய திதிகள் இரவு 8:26 மணி வரையிலும் பஞ்சமி, அதற்கு பின்பு சஷ்டி. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் காலை 7:43 மணி வரையிலும் சதயம், அதற்கு பின்பு பூரட்டாதி. மேஷராசி நேயர்களுக்கு இன்று சந்திரன் சுக்கிரனுடன் சேர்ந்து கன்னியா ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். 12ஆம் இடத்தில் சனி பகவானும் லாபத்தில் ராகுவும் இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு இன்று திங்கட்கிழமை நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக இருக்கும். அலுவலக வேலைகள், பலவிதமான தடங்கல்கள் மற்றும் உங்கள் முயற்சிகளில் சற்று இழுபறியில் இருந்த நிலைமையில் உள்ளது அனைத்தும் இன்று உங்களுக்கு திருப்திகரமாக முடிவாகும். புதிய வேலைக்கு சேருவது மற்றும் வேலைக்கு சேருவதற்கான அழைப்பிதழ்கள், மேலும் நீங்கள் செல்லக்கூடிய நேர்காணல், இது அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றியை தரும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் சந்திர பகவானால் தன லாபங்கள் நிறைந்திருக்கும். மேஷராசி அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்களும் மற்றும் பல நாட்களாக நீங்கள் எண்ணியிருந்த வேலைகளும் இன்று திங்கட்கிழமை நிறைவேற மனதிற்கு அமைதியும் சந்தோஷமும் உண்டு. இன்று மேஷராசி அன்பர்களுக்கு கருட பஞ்சமி மற்றும் நாக பஞ்சமிக்கு விஷ்ணு ஆலய வழிபாடும், கருட பகவானுக்கு இன்று நெய் தீபம் ஏற்றியும் வழிபாடுகளை செய்யலாம். கருட தண்டகம் படிப்பது சிறப்பு. ரிஷபராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்னல்கள் தீரக்கூடிய நாளாகவே இருக்கும். இன்று பள்ளி கொண்ட பெருமாளை தரிசனம் செய்து கருடனுக்கு உண்டான காயத்ரி ஜபத்தை செய்தால் நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று கிரகநிலைகள் அனுகூலமான ஒரு நிலைமையில் அமைந்திருக்கிறது. இன்றைய நாளில் உங்களினுடைய மனதிற்கு பிடித்த நபர்களை சந்திப்பது, அவர்களிடத்தில் பேசுவது ஒரு வெற்றியை தரும். பல நாட்களாக நீங்கள் எண்ணிக்கொண்டிருந்த வேலைகள், இழுபறியில் இருந்த வேலைகள் இன்று தீர்மானமாகும். அலுவலக வேலைகளிலும் ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் காத்திருக்கிறது. இன்றைய நாளில் திங்கட்கிழமை அன்று மாலை நேரத்தில் சுபங்கள் பேசலாம். திருமண விஷயங்கள் மற்றும் திருமணத்திற்கு உண்டான தடங்கல்கள் நிவர்த்திக்கு பரிகாரங்கள் செய்வது மனதிற்கு ஒரு நல்ல ஆறுதலை தரும். மிதுன ராசி அன்பர்கள், மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான மன சோர்வு தீரும். ராசிநாதன் புத பகவான் 2ஆம் இடத்திலேயும் மற்றும் ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாயும் மிதுன ராசி நேயர்களுக்கு தன லாபங்களை கொண்டு வரும். 2ஆம் இடத்தில் புதன் மற்றும் குரு பகவானின் சஞ்சாரம் நீங்கள் நினைத்ததை விட இன்று வியாபாரிகளுக்கு பல மடங்கு நல்ல லாபங்களை கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது. புதிய மனிதர்களினுடைய நட்புகள், வியாபாரத்தில் அவர்களினுடைய முதலீடு உங்களுக்கு ஒரு பெரிய துணையை கொடுப்பதாகவே இருக்கும். மனதளவில் ஒரு தன்னம்பிக்கையை வளர்க்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. இன்று மிதுன ராசி அன்பர்களுக்கு புதிய முயற்சிகளால் வெற்றிகள் கிடைக்கும். நண்பர்களின் உதவி மனதிற்கு நல்ல ஒரு தைரியத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கும். கருட பஞ்சமியான இன்றைய நாளில் நரசிம்மர் ஆலய வழிபாடும், நரசிம்மர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய கருட பகவானை தீபமேற்றி வழிபட்டால் எடுத்த காரியத்தில் வெற்றி அடையலாம். கடகராசி அன்பர்கள், கடகராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே உற்சாகமான நாளாகவே இருக்கும். ராசிநாதன் சந்திரன் சுக்கிரனுடன் சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறார். கடகராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதும் நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக அமைகிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பலவிதமான குழப்பங்கள் தீரக்கூடிய நாளாகவும் அமையும். இன்று கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வு கிடைக்கும். கடகராசி அன்பர்களுக்கு இன்று கருட பகவானுக்கு தீபம் ஏற்றுவதும் மற்றும் நாக பஞ்சமியான இன்றைய நாளில் அரச மரத்து பிள்ளையாருக்கு கூட பிரதிஷ்டை செய்த நாகங்களை வழிபாடு செய்வது கிரகதோஷங்களிலிருந்து உங்களுக்கு நிவர்த்தி கொடுக்கும்.
குறிப்பாக ராகு கேது தோஷ நிவர்த்தி இடம்பெறும். சிம்மராசினியர்களுக்கு இன்று மனப்புழக்கங்கள் தீரும். குடும்பத்தில் பலவிதமான முன்னேற்றங்கள் வரக்கூடிய நாளாக அமைகிறது. கொடுக்கல் வாங்கலில் ஏற்படக்கூடிய ஒரு விதமான சிக்கல்கள் தீரும். இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு கருட பஞ்சமியான இன்று புதிய தொடக்கங்கள் நன்மையை தரும். வியாபாரம், தொழில் மற்றும் புதிய வேலைக்கான விண்ணப்பம், அது சம்பந்தப்பட்ட நபர்களை சென்று சந்திப்பது, இது அனைத்தும் வெற்றியை கொடுக்கும். சிம்மராசி நேயர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த மனபாரங்களும் குறையும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் இன்று நல்ல ஒரு தீர்வு உண்டு. பங்குச்சந்தையின் முதலீடுகள் இன்று உங்களுக்கு நல்ல லாபத்தை தருவதாகவே அமையும். இன்றைய நாளில் சிம்மராசி அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த மருத்துவ செலவுகள் குறையும். கன்னிராசி அன்பர்களுக்கு கண்டகச்சனியினால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர இன்று கருட தண்டகம் படிக்கலாம். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மறைமுக எதிரிகளால் சில பிரச்சனைகளை கொடுக்கும். குரு பகவான் புதனுடன் சேர்ந்து சஞ்சாரம் செய்வது லாபத்தில் இருந்தாலும் கூட புதன் கடகராசியில் சஞ்சாரம் செய்வது கன்னிராசி நேயர்களுக்கு பகைமையை வளர்க்கும். ஆகவே கன்னிராசி அன்பர்கள் இன்று விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் மற்றும் கருட தண்டகம் படிப்பது மறைமுக எதிரிகளால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வுகள் உண்டு. 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானும் சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் கணவன் மனைவிக்கு அவ்வப்போது கொடுத்து வரலாம். நாக பஞ்சமி மற்றும் கருட பஞ்சமியான இன்று சிவன் ஆலய வழிபாடு மற்றும் நவகிரகங்களை பிரதட்சணம் செய்வது அனைத்தும் நன்மையை தரும். துலாம் ராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் 12ஆம் இடத்தில் இருப்பதனால் விரய செலவுகள் காத்திருக்கிறது. சந்திர பகவானும் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இன்றைய சூழ்நிலையில் கிரக நிலைகள் துலாம் ராசிக்காரர்களுக்கு சற்று சாதகமற்ற நிலையிலேயே அமர்ந்திருக்கிறார்கள். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் தேவையில்லாத வேலையில் அலைச்சல்களும் இழுபறி நிலைமையும் கொடுக்கலாம். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மருத்துவ செலவுகளும் தேவையில்லாத எதிர்ப்புகளும் எதிரிகளும் உங்களுக்கு வந்து சேரும். ஆகவே கருட பஞ்சமியான இன்றைய நாளில் மகாவிஷ்ணு ஆலயத்தில் கருடனுக்கு தீபமேற்றி பச்சரிசி மற்றும் வெல்லம் தானம் செய்ய கருட பஞ்சமி மற்றும் நாக பஞ்சமிக்கு நல்ல ஒரு பரிகாரமாக அமைகிறது. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு மற்றும் லாபத்தில் இருக்கக்கூடிய கேது, இவர்களினுடைய தோஷ நிவர்த்திக்கு இன்றைய நாளில் ஆலய வழிபாடுகளும் மற்றும் இந்த அரிசி வெல்லம் தானங்களும் உங்களுக்கு மிகவும் கை கொடுக்கும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் எண்ணிய காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும். பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் புதனுடன் சேர்ந்து இருப்பதனால் வெற்றிகள் வந்து சேரக்கூடிய நாளாக இருக்கும். இருந்த போதிலும் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் சில தடங்கல்களை கொடுக்கலாம். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானால் ஒரு சில விஷயங்களில் இன்று உங்களுக்கு மனக்குழப்பங்கள் வந்து போகும். திங்கட்கிழமை கருட பஞ்சமியான இன்றைய நாளில் மகாவிஷ்ணு ஆலய வழிபாடும் மற்றும் கருடனை வழிபாடு செய்ய உங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்குழப்பங்கள் தீரலாம். பிள்ளைகளினால் ஏற்படக்கூடிய மன சஞ்சலங்களுக்கு இன்று நல்ல விடை கிடைக்கும். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று 8ஆம் இடத்தில் குரு பகவான் புதனுடன் சேர்ந்து இருப்பதும் சூரியனுடனும் மற்றும் 7ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பதும் கணவன் மனைவியிடையே மனக்குழப்பங்களும் மருத்துவ செலவுகளும் வந்து போகலாம். 4ஆம் இடத்தில் சனி பகவானும் மற்றும் 10ஆம் இடத்தில் சுக்கிரன் சந்திரனுடன் சஞ்சாரம் செய்வது தனுசு ராசி நேயர்களுக்கு கிரக தோஷங்கள் உண்டு. இன்று நீண்ட நாளாக இருக்கக்கூடிய ஒரு சில திருமண தோஷங்கள் நிவர்த்திக்கும் மற்றும் திருமண தடைக்கும் கருட பஞ்சமியில் மற்றும் நாக பஞ்சமியில் பரிகாரங்களை மேற்கொள்வது நல்லது. கருட பகவானுக்கு இன்று 9 தீபங்கள் ஏற்றி நல்லெண்ணெய் தானம் செய்யலாம் ஆலயங்களுக்கு. மேலும் நாக பஞ்சமியான இன்று அரச மரத்தடியில் இருக்கக்கூடிய நாக பிரதிஷ்டைக்கு புதிய வஸ்திரங்கள் சாற்றி மஞ்சள் குங்குமம் இட்டு மானசீக பிரார்த்தனை செய்தாலும் பலன்கள் உண்டு. தனுசு ராசி அன்பர்களுக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய், 8ஆம் இடத்தில் சூரியன், 9ஆம் இடத்தில் கேது மற்றும் 10ஆம் இடத்தில் சுக்கிரன் நீச்சம் பெற்றிருக்கிறார். ஆகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு கிரக சஞ்சாரங்கள் நேர்கோட்டில் இருப்பது சற்று
முன்னேற்றங்களுக்கு தடையாகவே அமைந்திருக்கின்றன. இன்று கருட பஞ்சமியில் கருடனை வழிபாடு செய்வது கிரக தோஷங்களை நீக்கும். மகர ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மகத்தான திங்கட்கிழமையாக அமைகிறது. இந்த சோமவாரத்தில் சந்திர பகவான் உங்களுக்கு பாக்கியத்தில் அமைந்திருப்பது ஒரு மனதில் திருப்தியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய், 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன், 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது மற்றும் பாக்கியத்தில் சுக்கிர பகவான். ஆகவே 7, 9 ஆகிய இடங்களில் சுப கிரகங்களின் பார்வையினால் மகர ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். மேலும் இன்றைய நாளில் நீங்கள் எடுத்த காரியங்கள் வெற்றியடையும். பல புதிய திருப்பங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நாளாகவும் அமைகிறது. இன்று உங்களினுடைய உடன் பிறந்தவர்களால் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். பல நாட்களாக இருந்து வந்த சிக்கல்கள் தீரும். இன்று குலதெய்வ பிரார்த்தனை மற்றும் கருட பஞ்சமி, நாக பஞ்சமியில் கருடனுக்கும் நாக தேவதைகளுக்கும் தீபம் ஏற்றி வழிபாடுகளை செய்யலாம். கும்பராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திரன் 8ஆம் இடத்தில் சுக்கிரனுடன் சஞ்சாரம் செய்கிறார். சின்ன சின்ன மன போராட்டங்கள் அவ்வப்போது வந்து போகும். இருந்த போதிலும் இன்றைய நாளில் உங்களுக்கு மனதில் நல்ல ஒரு உற்சாகத்தை தரக்கூடிய நாளாகவே அமைகிறது. பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான மன போராட்டங்களும் தீரும். கும்பராசி நேயர்களுக்கு இன்று பிள்ளைகளால் மன நிறைவு உண்டு. இன்று நவக்கிரக வழிபாடுகள் செய்து நவக்கிரகங்களுக்கு தீபம் ஏற்றுவதும், இந்த கருட பஞ்சமி மற்றும் நாகப்பஞ்சமி நாளான இன்றைய நாளில் நவநீத கிருஷ்ணனையும் மற்றும் காளிங்க நர்தனத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணனையும் வணங்கலாம். கிரகதோஷங்கள் தீரும். மீனராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை. கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு இன்று நல்ல ஒரு தீர்வு உண்டு. பல காலமாக இருந்து வந்த ஒரு விதமான மனக்குழப்பங்கள் இன்று தீரும். சந்திர பகவான் 7ஆம் இடத்திலையும் குரு பகவான் 5ஆம் இடத்திலையும் இருப்பதனால் மீனராசி நேயர்களுக்கு இன்று குரு பார்வை மற்றும் சந்திரனின் பார்வையினால் தோஷங்கள் விலகும். கருட பஞ்சமியான இன்றைய நாளில் பள்ளி கொண்ட பெருமாள் ஆலயம் உங்களுக்கு மிகவும் விசேஷம். ஆதிசேஷனை வணங்கி இன்று கருடனையும் தீபமேற்றி வணங்க பஞ்சமி திதியில் நல்ல ஒரு வளர்ச்சியும் உங்கள் முயற்சிகளுக்கு வெற்றிகளும் உண்டு. 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். தமிழக மக்களின் பேராதரவை பெற்ற தங்கமயிலின் புதிய கிளைகள் இனி முகப்பேர் வெஸ்ட் மற்றும் புரசைவாக்கத்தில் ஆகஸ்ட் 23 ஞாயிற்றுக்கிழமை அன்று கோலாகல ஆரம்பம். தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.